வாங்கு சொல்லி முடித்த பிறகு இக்காமத்து சொல்லப்படும். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஸலாவோடு கதுகாமத்தி ஸலா கதுகாமத்தி ஸலா, தொழுகை தயாராகிவிட்டது தொழுகை தயாராகிவிட்டது. இந்த இக்காமத்தும் சொல்லப்படும் பொழுது அதே 500 மீட்டர் தொலைவில் தான் இருப்பார். முன்பு எப்படி பேசிக் கொண்டிருந்தார்களோ அதே பேச்சை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். ஓசை கேட்கும், இக்காமத்துடைய ஓசை கேட்கும். நாங்கள் பள்ளிவாசலுக்காக அங்கே நிற்கவில்லை, பள்ளிவாசலுக்கு தொழ வேண்டும் என்பதற்காக 500 மீட்டர்ல நிக்கல, அங்கதான் நிற்பதற்கு வசதியா இருக்கு நிக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றும் என்பதற்காக 500 மீட்டர் தொலைவிலே நிற்கவில்லை, எங்களுக்கு அங்கே நிற்பதற்கு ஒரு பெரிய வசதி இருக்கிறது. ஒரு 10 பைக்கை நிப்பாட்டலாம், ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட நாங்க இருக்கலாம். இப்படியான நினைவுகளோடு, இப்படியான ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கு இளைய பருவம் போய் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்படியுமாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எல்லா ஊர்களிலும் பல்வேறு இடங்களில் கும்பல் கும்பலாக 5 பேர்கள் 6 பேர்கள் என்று மகரீபை தாண்டிவிட்டால் கடத்தோர்களிலும் தெருவோரங்களிலும் இளைஞர்கள் குழு குழுவாக நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்படியான காட்சிகள் எல்லாம் எங்கள் ஊர்களில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று காமிப்பதற்கான காட்சியாக நமக்கு தெரிந்தாலும் மகரிபுடைய நேரம் வரும். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற வார்த்தை இன்னும் கூடுதலாக பள்ளிவாசலில் இருந்து மிக அருகாமையிலே நிற்பார்கள். தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹய்யால ஸலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் ஹய்யாலல் ஃபலா என்று பள்ளிவாசலில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே இருப்பார்கள். வாங்கு சொல்லி முடித்த பிறகு இக்காமத்து சொல்லப்படும். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலாவோடு கதுகாமத்தி ஸலா கதுகாமத்தி ஸலா, தொழுகை தயாராகிவிட்டது தொழுகை தயாராகிவிட்டது. இந்த இக்காமத்தும் சொல்லப்படும் பொழுது அதே 500 மீட்டர் தொலைவில் தான் இருப்பார்கள். முன்பு எப்படி பேசிக் கொண்டிருந்தார்களோ அதே பேச்சை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். ஓசை கேட்கும், இக்காமத்துடைய ஓசை கேட்கும். நாங்கள் பள்ளிவாசலுக்காக அங்கே நிற்கவில்லை, பள்ளிவாசலுக்கு தொழ வேண்டும் என்பதற்காக 500 மீட்டர்ல நிக்கல, எங்களுக்கு அங்கதான் நிற்பதற்கு வசதியா இருக்கு நிக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றும் என்பதற்காக 500 மீட்டர் தொலைவிலே நிற்கவில்லை, எங்களுக்கு அங்கே நிற்பதற்கு ஒரு பெரிய வசதி இருக்கிறது. ஒரு 10 பைக்கை நிப்பாட்டலாம், ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட நாங்க இருக்கலாம். இப்படியான நினைவுகளோடு, இப்படியான ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கு இளைய பருவம் போய் கொண்டிருக்கிறது. தொழுகை என்றால் அது ஒரு பாரமான ஒன்று. காலையில் ஃபஜருக்கு எப்படி எந்திரிப்பது, காலையில விளையாட எந்திரிப்போமா, அதெல்லாம் எந்திரிக்க முடியும். காலையில் விளையாடுவதற்கு சரியாக 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். இதை விட மோசமானது என்ன தெரியுமா, இரவு 12 மணிக்கு ஆரம்பிச்சு தஹஜ்ஜுடைய நேரம் 4:30 வரை விளையாடுறான். இன்னைக்கு செல்போன்ல கரெக்டா பேங்க் சொல்வதற்கு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல குளிரா இருக்குது, இப்பொழுது போர்வையை போத்தணும்னா நல்ல தூக்கம் வரும். எப்பொழுது எழுந்திருக்கிறான், ஃபஜருடைய தொழுகை 10 நிமிஷம் இருந்தாலும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்வையை போத்துறாங்க. லொஹருடைய நேரம் வருகிறது, 12 மணி 12:30 மணி ஆகிறது, 1 ஆகிறது. காலை சாப்பாட்டை சாப்பிடல, பிள்ளை தூங்குகிறான், கேட்காத தாய் தந்தையராக இருக்கிறோம். லுஹருடைய தொழுகைக்கும் எழுந்திருக்கல, கேட்காத தாய் தந்தையராக இருக்கிறோம்.
அசருடைய தொழுகைக்கு எந்திரிக்கிறான். அசர் தொழுகைக்காக இல்ல, அதற்கு மேல அவனால தூங்க முடியல. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நமக்கு படுத்துன்னு தான் சரியா வராது. எந்திரிப்போம், என்ன வீட்டுல இருக்கிறதோ சாப்பிடுவோம், திரும்பவும் பைக் எடுக்கிறது. அதே பள்ளிவாசலுக்கு 500 கிலோமீட்டர் அந்த தொலைவெளியில் எல்லா ஊர்களிலும், இந்த ஊர் மாத்திரம் எல்லா ஊர்களிலும் இது இருக்கிறது. யாரெல்லாம் இவர்கள்? இஸ்லாம் அல்லாதவர்களா, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களா என்றால் அதுவும் இல்லை. பேரெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் பேராக, பேரெல்லாம் சஹாபாக்களுடைய பேராக, சிறந்த நற்குணத்தினுடைய சிறந்தவர்களுடைய பெயராகத்தான் இளைய பருவத்தினுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. நல்ல சாலிகானவர்கள் என்று நாம் கிதாபிலே படிக்கிறோமே, புகாரியிலே படிக்கிறோமே, அப்படியான பெயர் வைத்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நல்ல ஆடம்பரமான பைக் இருக்கிறது, சொகுசான பைக் இருக்கிறது. இங்க திருவிழால் கும்பகோணத்துக்கு கிட்டத்தட்ட அப்படி சொடுக்கு போடுறப்ப செட்டிமண்டம் போயிடலாம். எவ்வளவு நேரத்துல? 1 நிமிஷம் தான். நீ 60 செகண்ட் என்ன, நான் செட்டி மண்டபத்துல இந்த முக்குக்கு நான் வர பாருங்கிறான், சேலஞ்சு பண்றான். இதுவெல்லாம் முடியும். ஆனால் தொழுகைக்கு போவது என்பது ரொம்ப சிரமம். தொழுகையில போய் நின்று நான் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி அது 5 நிமிஷம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? எவ்வளவு தூரம் என்னுடைய நேரங்கள் செலவிடப்படுகிறது தெரியுமா என்று இப்படி யோசிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அல்ல, அரை நாளுக்கு மேலாக ஒரே இடத்தில் இருக்க முடிகிறது. இரவு நேரம் முழுக்க சுத்த முடிகிறது. எல்லாத்தையும் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை இந்த ஆரோக்கியமான வயதில் சுத்தாமல் எந்த 40 வயதிலேயே சுத்த முடியும், 30 வயதிலேயே அவன் சுத்த முடியும். இன்னும் கல்யாணம் பண்ற வரைக்கும் சுத்துவான், வேலைக்கு போற வரைக்கும் சுத்த போறான். இப்படியாகத்தான் நினைக்கிறோம். இன்னும் இருக்க போற 1 வருஷம் 2 வருஷம் அவன் விருப்பப்படி இருக்கட்டும் என்று நினைக்கிறோம். தொழுகை விட்டாலும் பரவாயில்லை, தூக்கத்தை விட்டாலும் பரவாயில்லை, அவன் வாங்கியிருக்கக்கூடிய பைக்கு செலவு செய்தாலும் பரவாயில்லை, நண்பர்களோடு ஊர் சுத்தினால் பரவாயில்லை. இப்படியாக இளைய பருவத்தினர் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் ரொம்ப அலட்சியமாக சர்வசாதாரணமாக கண்காணிக்க தவறிய தாய் தந்தையராக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு கட்டத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் தான் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். உதாரித்தனமாக பிள்ளைகள் நேரத்தை செலவிடுகிறார்கள். இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 அருள், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொன்னார்கள். அந்த ஓய்வும் ஆரோக்கியமும் யாருக்கு இருக்கிறது? வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நேரம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும். இளைய பருவம் வேலைக்கு செல்லாத படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தான் ஆரோக்கியமும் இருக்கும், ஓய்வும் இருக்கும். அப்படியான ஒரு அருள் நிறைந்தவர்கள் அந்த அருளை என்னவாக அவர்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கெட்ட பழக்கத்தினால், போதை பொருட்களினால் இன்றைக்கு இளைய பருவத்திலேயே முதிய பருவமாக மாறிக்கொண்டிருக்கிறார். 25 வயசுல நடக்க முடியாம போகிறான். வச்சிருக்கக்கூடிய பைக்கினால் எங்கேயோ இடித்து விட்டு கால் இழந்தவனாக இன்றைக்கு படுத்த படுக்கையிலே கிடக்கிறான், கோமா ஸ்டேஜிலே கிடக்கிறான், கை இழந்தவனாக கிடக்கிறான். எவ்வளவு மோசமாக அந்த பைக்கை அவன் பயன்படுத்துகிறான் என்று தாய் தந்தையர் கவனிக்க தவறுகிறார்கள். அவன் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? கெட்ட இன்றைக்கு கஞ்சா போதையிலே திகழ்கிறார்கள். தான் எதை உட்கொள்கிறோம் என்று தெரிந்து அதனால் வரக்கூடிய விளைவுகள் இப்பொழுது வராதுன்னு நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த போதை பொருட்கள் எல்லாம் வெறுமனே 1 வருடம் கூட ஆகவில்லை. அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த நாளில் இருந்து 1 வருடம் அல்லது 1.5 வருடத்தில் அவன் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து வயதானவரை விட 60-70 வயதை கடந்தவரை விட பலகீனவனாக போய்விடுகிறான். ஒரு பிள்ளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இழக்கிறான்.
திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் இழக்குகிறான். திருமணம் முடித்து சில பெண்கள் இவர் எனக்கு வேணாம், ஒரு ஆண்மகனுடைய அந்த ஒரு ஆற்றல் அவர்களிடத்தில், இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இளைய பருவத்தினர் இப்படியான ஒரு போதை பொருட்களில் போவதனால் தாய் தந்தையருக்கும் குடும்பத்தார்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அவனை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணிற்கும் எந்த ஒரு தேவையற்றவனாக அவன் இளைய பருவத்திலேயே போகிறான் என்றால் எப்படி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான் என்பதை கவனிக்க தவறுகிறோம். எப்படியான பழக்கத்தில் யாரோடு பழகுகிறான், செல்போன்களில் எப்படி அவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான், இரவு நேரங்களில் உறங்குகிறானா, நல்ல உறக்கத்தை அவனுக்கு தருகிறதா, உறக்கத்தோடு இருக்கிறானா, காலையில் ஃபஜ்ரில் எழுந்திருக்கிறானா. ஃபஜர் என்பது இறைவனுடைய பாதுகாப்பில் அவன் வருகிறான். அதை தவறவிடக்கூடிய பிள்ளைகளை அலட்சியமாக தாய் தந்தையை பார்க்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைய பருவம் வளர்ந்தால் அதனுடைய அந்த முதிர்ச்சி என்பது ஒரு நல்ல பருவத்தை அவன் ஒரு திருமண வயதையோ அல்லது ஒரு 30-40 வயதை அடையும் பொழுது ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதராக மற்றவர்களுடைய பார்வையில் வருவான். ஒரு ஒழுக்க சீலனாக அவன் வளரும் பொழுது, ஒரு தொழுகையாளியாக அவன் வளரும் பொழுது, அவனுடைய அந்த வளர்ப்பு 30-35 வயதை கடக்கும் பொழுது அவர் நல்ல பையன், இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்தவனாக அவன் பார்க்கப்படுவான், மறுமையிலேயும் அவன் சிறந்தவனாக அவன் மாறுவான். ஆனால் பார்க்கும் பொழுதே ஒரு தொழுகை இல்லாமல் ஒரு மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இப்படியான ஒரு இளைய பருவம் இருந்தால் அவனுடைய 30 வயது என்பது எப்படியான ஒன்றாக இருக்கும் என்பதை கற்பனை செய்தால் அதை சிந்திக்கவே முடியவில்லை. அவ்வளவு மோசமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு பிள்ளைகளை நாம் வளர்த்துவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவிலே வைத்து பிள்ளைகளை கவனித்து ஒரு சிறந்த இளைய தலைமுறைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.